Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். Hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சோ இந்த வீடியோட டைட்டில் நான் என்ன போட்டிருப்பேன்னு தெரியல. கண்டிப்பா நேத்துல இருந்து நடக்கிற ஒரு விஷயம். என்ன நீங்க எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு 5 இயர்ஸா இருக்குமா 4 இயர்ஸா இருக்குமா. நான் எப்பவுமே இன்னொரு ஆக்டரையோ சரி ஒருத்தரோட உழைப்பையும் சரி கலாய்ச்சி அது மூலியமா சம்பாதிக்கிற டைப் நான் கிடையாது. ட்ரோல்ஸ்ன்றது கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா தான் நான் பண்ணுவேனே தவிர ஒருத்தர் பர்சனலா ஹர்ட் பண்ணணும் நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா when it comes to நம்ம தளபதி, உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ சாங்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம இனோவேஷன் பிளஸ் சேனல்ல அவர் பர்த்டேக்கு எவ்வளோ சாங்ஸ் நான் ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இன்னைக்கு நாளைக்குலாம் கிடையாது. அதெல்லாம் பிளான் பண்ணி இது மூலியமா எனக்கு எந்த பலன் அப்படின்றத நான் எதுவும் எதிர்பார்க்கல. ஓன்லி ஒரு பியூர் ஃபேன் லவ் தான். எப்பவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் யார் இது குரல் கொடுக்குறாங்களோ இல்லையா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் குரல் கொடுப்பேன். ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ நான் மெயினா ஏன் மேக் பண்றேன்னா, நேத்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா ரிகார்டிங் கோட் படத்தோட இந்த டிஜிட்டல் டிஏஜிங். இப்போ ரீசெண்டா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்றாங்க. அந்த ஸ்பார்க் சாங்ல தளபதியோட ஒரு யங்கர் கெட்டப் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு யங்கர் கெட்டப்ல பாத்தீங்கன்னா தளபதியோட ஃபேஸ் சரியில்லை, வெங்கட் பிரபு என்ன பண்றாரு, கோட் டீம் ஆக்சுவலா என்ன விஎஃப்எக்ஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரோல்ஸ்லாம் அதுக்கு வந்துட்டு தான் இருந்தது. நான் 2017 இருந்து இப்போ வரைக்குமே தளபதி படங்கள் எது வந்தாலும் ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, எப்படி பண்ணா அது நல்லா இருக்குன்றது நான் எப்பவுமே தான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு மட்டும் கிடையாது. பட் நேத்து நம்ம போட்ட வீடியோ எதனால அது பாத்தீங்கன்னா தவறா நிறைய பேர் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. லிட்டரலி பாத்தீங்கன்னா தற்கூரித்தனமா இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு, இவன் தளபதி ஃபேன் கிடையாது. எதுன்னு நான் சொல்றேன், ஏன் அந்த வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃபேஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டது ஒரு பெரிய குத்தமா பேசுறாங்க. இதுல இருந்தே கிளியரா தெரியல எவ்வளவு இம்மர்ச்சுரிட்டியா பாத்தீங்கன்னா சில ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம், ஒரு படம் வரப்போகுது, அடுத்தது ஒரு 2 படமோ 3 படமோ தான் ஒரு மனுஷன் பண்ண போறாரு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லா அரசியலுக்கு போறான்றதே ஒரு வருத்தம் தான். அப்போ ஒவ்வொரு விஷயமும் வரும்போது 100% பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு தளபதி ஃபேனோட மைண்ட் செட்டு. எனக்கு மட்டும் கிடையாது, உண்மையா சினிமாவை நேசிச்சு உண்மையா தளபதி நேசிக்கிறவங்க எல்லாருக்கும் அது இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் சோசியல் மீடியால இருக்கிறப்போ அந்த ஃபேஸ் நல்லா இல்ல, அவங்க பண்ண அந்த டெக்னிக் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போது அதை நம்ம மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே பேச முடியாது இல்ல. நம்ம வெளிப்படையா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. தட் டசன்ட் மீன் அது சுத்தமா நல்லா இல்ல, ஏதோ நான் படத்தையே டோட்டலா கலாய்ச்ச மாதிரி. இது எப்படின்னா மேனிபுலேஷன் பண்றாங்க. ஒரு விஷயம் நம்ம சொல்லலைன்னா வேற யாரு சொல்லுவாங்க. இப்போ தளபதி ஒரு படம் பண்றாரு, ஒரு விஷயம் ரிலீஸ் பண்றாங்க, நல்லா இல்ல அப்படின்னா நம்ம சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவாங்க, நம்ம தான் அதை எடுத்து சொல்லணும். ஸோ நான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வருதோ, ஒரு படம் ரிவ்யூ பண்றனோ, முக்கியமா தளபதி படம் நான் சொல்றேன், நல்லா இருக்குன்னா சில விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லாத சில விஷயம் நல்லா இல்லை, இப்படி மாத்தினா நல்லா இருக்கும். இதுல எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தப்பும் கிடையாது. தளபதிக்கு நான் உண்மையான ஃபேனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேஜஸ் எல்லாம் இருக்கு. இவனுங்களால தளபதிக்கு தான் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரு. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஒரு தளபதி ஃபேன் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு மற்ற நடிகர்கள் எல்லாரும் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க குழந்தைங்களையும் எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இம்மெச்சூரிட்டியான ஒரு ஃபேன் வார்ஸ் கிரியேட் பண்ற கும்பல் இவனுங்க. இவங்க டிராப்ல மட்டும் தயவு செஞ்சு யாரும் விழாதீங்க. இது நான் பர்சனலா லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த ஒரு லூசு கும்பல் நான் ஆன்லைன்ல பாத்துட்டு தான் இருக்கேன். இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, நான் பியூர் தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்கு மற்ற நடிகர்களை கலாய்க்கிறது, மற்ற நடிகர்களை ஹேஷ்டேக்ஸ் போடுறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் தளபதி தான் அந்த இடத்துல போட்டு தாக்குவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க, ஒரு நெகட்டிவான ஹேஷ்டேக் போட்டு ஒரு ஃபேன் வார்ஸ் பண்ணிட்டு அதுல ஆக்சுவலா இவங்க சந்தோஷப்படுறது ஒரு கெத்து என்ன இருக்குன்னு தெரியல. நான் நேத்து போட்ட வீடியோவை இப்பயே இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் பாருங்க. அந்த வீடியோல நானு என்ன அப்படி தரை குறைவா நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன்னு மட்டும் பாருங்க. அந்த ஸ்பார்க் பாட்டு வந்தது, பாட்டுக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அவரோட அந்த டிஜிட்டல் டிஏஜிங் டெக்னிக் அவ்வளோ செலவு பண்ணி கோட் டீம் பண்ணியிருக்காங்க. இப்போ வெங்கட் பிரபு அவர்களா இருக்கட்டும், ஏஜஸ் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அவ்வளோ செலவு பண்ணி ஃபாரின் போயிட்டு, ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படம் எடுக்கிறதே பெரிய விஷயம், ஒரு ஷார்ட் பிலிம். அப்போ இவ்வளவு பெரிய நடிகரை வச்சு அவங்க பண்றாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அப்படின்னும் போது இந்த படத்துல இது ஒரு மைனஸா போயிடக்கூடாது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளோட கருத்து ஷேர் பண்றதுல தப்பே கிடையாது. சோ ஓவரால் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த இம்மெச்சூரான கும்பல் இருக்கானுங்க சில பேர்,
இவங்களோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தளபதி ஃபேனா இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எதுவா இருந்தாலும் அது பாசிட்டிவா தான் பேசணும், நெகட்டிவா பேசவே கூடாது. அப்படிலாம் நம்ம பாத்தீங்கன்னா எப்பவும் பேசுறது கிடையாது. தளபதிக்கு சப்போர்ட் பண்றதுல லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான் தான். எந்த பிரச்சனை வந்தாலும், யார ஒரு தப்பா பேசினாலும், எந்த படம் வந்தாலும் எல்லாத்துக்கும் ரிவ்யூ பண்ணுவோம். முக்கியமா ஒரு பர்சனலா யார் என்ன ஹர்ட் பண்ணாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற ஆளு நான். அப்படி இருக்கும்போது ஒரு படத்துல ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னும் போது அது சொல்றதுல தப்பே கிடையாது. அதுல என்ன அப்படி சரி மேபி ஒரு தம்ப்நெயில்ல நான் வச்சது மேபி நிறைய பேருக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம். நான் தம்ப்நெயில் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல நான் யூஸ் பண்ண இமேஜஸ் ஸ்பார்க் படத்துல அந்த ஒரு பாட்டுல இருக்கிற இமேஜஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். வேற ஏதோ நானா மார்க் பண்ணியோ எடிட் பண்ணியோ எதுவுமே நான் போடல. சரி ஓகே, அந்த தம்ப்நெயில் மேபி அஃபென்ஸா இருக்கும்னு நினைச்சேன். அதனால அதை கூட நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலா இங்க ஹில் ஸ்டேஷன்ல இருந்ததால எனக்கு நெட்வொர்க்கும் ப்ராப்பரா கிடைக்கல. சோ ஒன்ஸ் நான் ஹில்ஸ்ல இருந்து கீழே இறங்கணும்னு இதெல்லாம் நான் பார்த்தேன். சரி ஓகே, நீங்க பண்ண கிரிட்டிசிசம்ல நான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே அந்த தம்ப்நெயில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இவ்வளவு இம்மெச்சூரிட்டியா நான் தளபதி ஃபேனா இருப்பேன், மத்தவங்கள நான் கலாய்ப்பேன், மத்த நடிகர்லாம் நான் மதிக்க கூட மாட்டேன், இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பேரு டோட்டலா அழிக்கிறது. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், நீங்க அந்த லூசு பசங்க நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க தளபதி ஃபேன்னு சொல்லிட்டு அவர் இப்ப ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பேர்ல இருந்து அரசியலுக்கு போறாரு. அவர் மானத்தை காப்பாத்துங்க. நீங்களா இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு அவர் பேரு டோட்டலா டேமேஜ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நல்லா இல்ல அப்படின்னும் போது நம்ம தான் சொல்லணும். அதுதான் ஒரு உண்மையான மெச்சூரிட்டி. 4 பேர் வந்து அந்த இடத்துல கலாய்க்கிற அளவுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அதுதான் அந்த வீடியோல நாங்க உட்காந்து பேசணும் ஃப்ரெண்ட்ஸா. இது பண்ணா நல்லா இருந்திருக்கும், இப்படி போனா, ஏன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. வேற இப்ப அந்த வருஷத்துல ஒரு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நான் வெயிட் பண்றது அப்படின்னா அது வெறும் தளபதியோட படத்துக்கு மட்டும்தான். வேற எந்த படத்துக்கும் நான் பெருசா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணவே மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்த தளபதி ஃபேனுக்கும் அதுதான் மெயின். அப்படி இருக்கும்போது இது நம்ம எதுவுமே பேசாம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. பேருக்கு ஒரு பேஜ் வச்சுட்டு மத்த நடிகர்களை கலாய்ச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு இது ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு அவனுங்க நடத்துறானுங்க. அதான் சொல்றல, இது எல்லாமே இந்த சோசியல் மீடியால மட்டும்தான். நேர்ல வந்து பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு கூட தைரியமே கிடையாது. ஒரு விஷயத்த எப்படி தவறா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத அவனுக்கு கிட்ட தான் போய் கத்துக்கணும். பட் எனிவே ஃபைன். இந்த வீடியோ நான் மெயினா பண்றது யூடியூப்ல நேற்று நிறைய பேர் உட்காந்து பாத்துட்டு இருந்தீங்க. அந்த வீடியோவை ஒரு 40,000-50,000 பேர் பாத்துருக்கீங்க. சோ அதுல சில பேருக்கு சாங் நல்லா தான் ப்ரோ இருக்கு, மேபி அது கேட்க நல்லா இருக்கும். சரி ஓகே ஃபைன், அது கூட நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த ஒரு டிஜிட்டல் டிஏஜிங் அப்படின்னு ஒரு ஃபேஸ் தளபதி இது தே நீட் டு டூ சம்திங்ன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதை நான் டைரக்டா போய் ஏஜிஎஸ்ஏ டேக் பண்ணி சொன்னாலும் தே வில் அக்செப்ட் இட். ஓகே அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. ஏன்னா லாட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பா அது ஃபேன்ஸ் அடுத்தது ஹாப்பியா என்ன பண்ணணுமோ கண்டிப்பா அது பண்ணுவாங்க. ஸோ வில் வெயிட் ஃபார் த ட்ரெய்லர். இது கூட புரியாம இருந்தீங்கன்னா கடைசி வரைக்குமே அதே மாதிரி நீங்க இருந்துருவீங்க. நான் இது சில பேருக்கு நான் சொல்றேன், நீங்க என்ன சொன்னாலும் இதை விட நான் மோசமான விஷயம்லாம் நான் சந்திச்சிருக்கேன் இந்த ஒரு 4 to 5 years யூடியூப் கெரியர்ல. அதெல்லாம் நம்ம அதான் சொல்றேன்ல, மெச்சூரிட்டியா ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா பீப்புள் ஓன்ட் லைக் தட். இம்மெச்சூரா ஒருத்தர் இருக்கானா அவன் பின்னாடி போவீங்க. அதுதான் உண்மை. இதுதான் நடக்குது ஆக்சுவலா சோசியல் மீடியால. அந்த தம்ப்நெயிலே ஆக்சுவலா நான் மாத்திட்டேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கொடுக்குறேன். ஹோப்ஃபுல்லி கோட் டீம் வேற ஏதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவோம். நேற்று ஒன்று பார்த்தேன், அதுல மீஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு போஸ்டர் பசங்க யாரோ பண்ணியிருந்தாங்க போட்டோஷாப்ல, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுதான் நான் சொல்றேன், மத்தவங்க வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு கலாய்க்கிற அளவுக்கு நம்ம வச்சு கூடாதுன்ற. இதுல ஹைலைட் என்னன்னா, நேற்று நான் போட்ட வீடியோல இருந்து சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து தற்கூரித்தனமா சில ஃபேன்ஸ் இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம இவங்க யாரு, நம்ம ஏகே சார் அஜித் சாரோட ஃபேன்ஸ், அவங்களும் சரி, இன்னும் சில நடிகர்களோட ஃபேன்ஸ் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை கட் பண்ணிட்டு இவன் தளபதி ஃபேனு, அவனே கலாய்க்கிறான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான வேல வீடியோஸ் போட்டு அதை பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு தற்கூரித்தனமான ஒரு ஃபேன்ஸா பாத்தீங்கன்னா அவனுங்க இருக்காங்க. இவனுங்க இருக்கிற வரைக்கும் நடிகர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோலே இந்த மாதிரி சில ஸ்லீப்பர் செல்ஸ் தான். இவனுங்க ஃபேன் பேஜஸ் அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா சீரியஸ்லி எச்சத்தனம் பண்ணிருக்கானுங்க. அது அவங்களுக்கே நல்லா தெரியும். பட் என்ன பண்றது, அவங்களுக்கு அது பிடிச்சு போயிருக்கு. நம்ம இது இப்படியே நம்ம ஓட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எல்லாரையும் இப்படிதான் நம்ம கலாய்க்கணும், எல்லாரையும் நம்ம இப்படிதான் புரிய வைக்கணும் அப்படின்றது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா, அந்த கோட் படத்துக்கு ஒரு ஆடட் பப்ளிசிட்டி தான் இது, அவ்வளவுதான். இதனால எனக்கு எந்த லாஸும் கிடையாது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். நான் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருதுன்னு தெரியல, எல்லாமே நம்ம சேனல்ல வந்துடும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர்
கட்டி வெட்ட சொன்ன தங்க தளபதி